2008 இந்தியாவே உலுக்குன ஆயிஷி தல்வார் கொலை வழக்கை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அவங்க சொந்த வீட்டிலேயே அவங்களோட பெட்ரூமில் அவங்க கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்படுறாங்க. காலையில் 6:45 மணிக்கு அவங்களோட பேரண்ட்ஸ் அவங்க ரூமுக்கு போய் பார்க்கும்போது அந்த ரூமில் அவங்க சடலமாக மீட்கப்படுறாங்க. அங்கேருந்து முதல் கட்டமாக இதாகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் வேலை செஞ்ச ஹேம்ராஜ் அப்படிங்கிற நபர் தான் முதல் கட்ட குற்றவாளியாக பார்க்கப்படுறாரு. பின்னாட்களில் அவங்களோட பெற்றவங்களான ராஜேஷ் மற்றும் நுப்பூர் அப்படிங்கிற இந்த பேரண்ட்ஸையே அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த கேஸ் பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை கொண்டது. முழுசாக இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த கேஸை பற்றி புரியும். இதுலேயும் இது போக நிறைய அலிகேஷன்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த கேஸை ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மே மாதம் 15ஆம் அவங்களோட தாயார் ஆயுஷியை ஸ்கூல்லேருந்து 1:30 மணிக்கு கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு மதியம் அவங்க வீட்டில் சாப்பிட்றாங்க, ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நுப்பூர் அவங்களோட 4:30 மணிக்கு அவங்களோட டியூட்டிக்கு கிளம்புறாங்க. ஏன்னா அவங்க ஒரு டென்டிஸ்ட், அவங்களோட ஹஸ்பண்டான ராஜேஷ் அவரும் ஒரு டென்டிஸ்ட். இந்த ஃபேமிலி ஒரு நொய்டா பகுதியில் வெல் செட்டில்டு ஃபேமிலி, ஒரு ஹை கிளாஸ் சொசைட்டி இருக்கக்கூடிய இடத்துல இவங்க வாழ்கிறாங்க. அந்த மாதிரி இடத்துல வாழ்கிறவங்களுக்கு பொருளாதார ரீதியாக எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க கிளினிக்கு போகிறாங்க. கிளினிக் போய் அங்கேருந்து அவங்க டியூட்டியை முடிச்சுட்டு நுப்பூர் 7:30 மணிக்கு வீட்டுக்கு வராங்க. அப்போவும் ஆயுஷி இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க, இது பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்களோட ரூமில் தான் இருக்காங்க. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ராத்திரி 9:30 மணிக்கு ராஜேஷ் அவரோட ஒர்க்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு அவரோட காரை அங்கே பார்க் பண்ண இடம் இல்லைன்னொன்னா அவரோட மாமாவோட வீட்டில் போய் காரை பார்க் பண்ணிவிட்டு டிரைவர் சாவியை ஒரு 9:45 கொடுக்குறாரு. இந்த 9:45 டைமிங்கில் தான் அந்த ஆயிஷி தல்வாரை வெளியாட்கள்னு சொல்லி கடைசியாக உயிரோட பார்த்தது. 9:40 to 45க்குள்ளே தான். இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயிஷி அவங்க டின்னரை முடிச்சுட்டு அவங்களோட ரூமுக்கு போய் செட்டில் ஆகிடுறாங்க. அவங்க பேரண்ட்ஸும் அவங்களோட ரூமுக்கு போயிடுறாங்க. இந்த வீடு எப்படிப்பட்ட ஒரு வீடாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு 3 bedroom ஃப்ளாட்டு. அதில் என்ட்ரன்ஸு ஒரு சின்ன பாதை இருக்குது. அந்த பாதையில் 3 கேட் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு கிரில் கேட், 2வது ஒரு கிரில் கேட், 3வது தான் அந்த மர டோரு. அந்த டோரை தாண்டி தான் உள்ளே வர்ற மாதிரி இருக்குது. இந்த பாதையிலேயே ரைட் சைடில் இருக்கிறதுல தான் அந்த ஹேம்ராஜுங்கிற அந்த ஒர்க்கர் தங்கியிருக்கிறாரு. அவரோட ரூமோட அமைப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த டோர் வழியாக தான் அவர் வீட்டை விட்டு வெளியே போகணுங்கிற இது இல்லாமல் அவரோட ரூம்லேருந்து டைரெக்டாக வெளியே போய்க்கலாம், இந்த வீட்டுக்குள்ளேயும் வந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரே ரூமுக்கு 2 டோர் இருக்குது. அவர் இந்த மெயின் டோர் ஆக்சஸ் இல்லாமலே அவர் வீட்டுக்குள்ளே வந்துட்டு போகிற மாதிரியான அமைப்பு இந்த வீட்டில் இருக்குது. இதுவும் ஒரு பிரச்சனைக்கு ஒரு பெரிய காரணமாக தான் அமையுது அப்படி இந்த வீட்டை பொறுத்தவரையில். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த 15ஆம் இரவில் அந்த டின்னர்லாம் முடித்து அவங்கவுங்க ரூமுக்கு போய் செட்டில் ஆகிடுறாங்க. இரவு ஒரு 11 மணி அளவில் நெட்டை யூஸ் பண்ணுறதுக்காக மோடம் ஆன் பண்ண சொல்லி ராஜேஷ் அவரோட மனைவிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க. அந்த மோடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஆயிஷியோட ரூமில் தான் இருக்குது. அங்கே அவங்க அந்த ரவுட்டரை ஆன் பண்ணி விட்டுட்டு போகும்போது அந்த பொண்ணு ஒரு புக் படிச்சுட்ருக்கா. அது என்ன புக்குன்னு பார்த்திங்கன்னா 3 Mistakes in My Life அப்படிங்கிற புக்கை தான் அந்த பொண்ணு படிச்சுட்ருக்கிறாப்புல. அதுக்கப்புறம் அவங்க ரவுட்டர் ஆன் பண்ணி விட்டு போயிடுறாங்க. அந்த டைமிங்கில் அவங்க ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுருந்த கேமரா அந்த பொண்ணுக்கு கிஃப்ட் வாங்கி வச்சுருந்ததை பிறந்தநாள் 24ஆம் தேதி. அது ஏன் அத்தனை நாள் சும்மா இருக்கணும், இப்போமே கொடுத்துருவோன்னு சொல்லி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டிஸ்கஸ் பண்ணி அந்த கேமராவை கொண்டு பொண்ணு கையில் கொடுத்துட்டு போகிறாங்க. அப்பவும் அந்த பொண்ணு உயிரோடு தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 12 மணிக்கு மேலே எல்லோரும் அவங்க ரூம்லேருந்து செட்டில் ஆகிடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க அதிகாலையில் அவங்க வீட்டுக்கு வேலைக்கு வர்ற ஒரு பெண்மணி வீட்டு வாசலில் இருந்து காலிங் பெல் அடிக்கிறாங்க. அப்போ காலிங் பெல் அடிக்கும்போது எப்போவுமே இந்த ஹேம்ராஜ் தான் போய் கதவை திறப்பார். ஏன்னா இவங்க பேரண்ட்ஸ் 2 பேருமே லேட்டாக தான் எந்திரிக்கக்கூடிய நபர்கள், ஒரு 7:30 8 மணிக்கு மேலே எந்திரிக்கக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறனால இவங்க காலையில் எந்திரிக்க மாட்டாங்க. ஆனால் அன்றைய நாள் 3-4 வாட்டி அந்த பெண்மணி காலிங் பெல் அடித்த உடனே
நுப்பூர் தான் வந்து கதவை திறக்கிறாங்க. கதவை திறக்க கூட இல்லை, வந்துட்டு கதவு பூட்டியா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்கும்போது அந்த பெண்மணி ஆமாம் கதவு பூட்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது ஹேம்ராஜ் வந்து திறக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. ஹேம்ராஜ் இருந்தால் அவரே திறந்துருப்பாரு, இல்லைங்க போய் தான் பூட்டியிருக்கு. அப்போ அந்த பெண்மணி சொல்கிறாங்க, நீங்கள் சாவி எடுத்துகிட்டு வாங்க, நான் வந்துடுறேன். இந்த பெண்மணி சொல்கிறாங்க, அதாவது ஆயிஷியோட அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இரு அவன் ஏதாவது பால் பாக்கெட் வாங்க போயிருப்பான், அவன் வந்து அவனே கதவை திறந்து அவனை கூப்பிட்டு வந்துடுவான், அவன் வர்ற வரைக்கும் நான் நிற்கவா, நீங்கள் போய் சாவி எடுத்துகிட்டு வாங்க, நான் உள்ளே வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த வேலைக்கு வந்து அந்த பெண்மணி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க மாடிக்கு போய் திரும்பியும் அங்கேருந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, டோர் திறந்துருக்கான்னு பாரு அப்படிங்காங்க. இல்லை நீங்கள் சாவியை போடுங்க நான் உள்ளே வரேங்கும்போது இந்த பெண்மணி வேலைக்கார பெண்மணி கதவை திறந்து உள்ளே வரப்போது முன்னாடி இருந்த 2 கிரில் கேட்டுமே பூட்டாமல் தான் இருக்குது, அந்த மெயின் டோர் மட்டும்தான் பூட்டியிருக்கு. இதை திறந்து அவங்க உள்ளே வராங்க. உள்ளே வந்து பார்க்குற அந்த டைமிங்லேயே இந்த ஆயிஷியோட ரூமில் இருந்து அலாரம் அடிக்குது. இந்த அலாரம் சவுண்டை கேட்டு இந்த தாயார் அங்கே போகிறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது அந்த பெண் வந்து கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் இரத்த வெள்ளத்தில் அவங்களோட பெட்டில் சடலமாக இருக்கிறாங்க. உடனே இவங்க வந்து அலறி இது பண்ணுறாங்க. அவரோட அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களையும் கூப்பிடுறாங்க. அது ஹை சொசைட்டி அப்படிங்கிறனால ஒரு 20-30 பேர் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. வந்து அதுக்கப்புறம் போலீஸாருக்கு தகவல் கொடுக்கப்படுது. போலீஸார் வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 மணி ரேஞ்ச் ஆயிடுது அப்படின்னு தகவல் சொல்லப்படுது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த முதல் கட்ட அந்த டைமிங்கை எல்லோரும் வந்து அந்த இடத்துல இருந்த எவிடன்ஸ் ஃபுல்லாகவே கொலாப்ஸ் ஆகிடுது. ஃபாரன்சிக் எவிடன்ஸ் எதுவுமே பெர்ஃபெக்டாக அந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறது தான் ரிப்போர்ட்டாக தெரிவிக்கப்படுது. இது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போலீஸார்கிட்ட வந்து இந்த ராஜேஷ் என்ன சொல்கிறாருன்னா, அந்த வேலைக்காரனான ஹேம்ராஜ் தான் கொலை பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான இதை சொல்கிறாரு. உடனே போலீஸாரும் வந்து ஹேம்ராஜ் எங்கே இருக்கான் அப்படிங்கிறத ட்ராக் பண்ணி பார்க்காங்க, கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹேம்ராஜோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 பேரையும், அதாவது இந்த ராஜேஷோடைய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் வேலை பார்க்குற 2-3 வேலைக்காரங்க வந்து ஹேம்ராஜ் மூலமாக தான் வேலைக்கு சேர்ந்தவங்க. அதனால் அவங்களையும் போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கிறாங்க. இந்த டைமிங்கில் அந்த அக்கம் பக்கத்தில் இருந்து வந்தவங்க வந்து அவங்க வீட்டை சுற்றி பார்த்துட்ருக்கும்போது அந்த வீட்டோட மாடிப்படிகள் வந்து இரத்தக்கரை இருக்கிறத கவனித்து ராஜேஷ்கிட்ட கேட்குறாங்க, இங்கெல்லாம் எப்படி ரத்தமாக வருது இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதோட ராஜேஷ் அவரோட ரூமுக்கு போய் லாக் பண்ணவர் தான். அதுக்கப்புறம் அவர் வரவே இல்லை. போலீஸார் ஹேம்ராஜோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அடுத்த டைமில் அவங்களுக்கு நார்காட்டிக் டெஸ்ட்டு அந்த இது பண்ணும்போது அதில் பெரிய லெவலில் எந்த ஒரு இதுவும் இல்லை. அப்படிங்கும்போது அவங்க நார்காட்டிக் டெஸ்ட் கொடுக்கும்போது ஒவ்வொருத்தரும் நான் தான் பண்ணேன், அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேங்கிற மாதிரி தகவல் சொல்கிறாங்க. இதே ஹேம்ராஜோட ரூமில் போய் செக் பண்ணி பார்க்கும்போது ஹேம்ராஜ் ரூமில் வந்து இவங்க எல்லோரும் சரக்கு சாப்பிட்ட மாதிரியான தடயங்கள் இருக்குது. அப்படிங்கும்போது ஹேம்ராஜ் தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு அந்த 16ஆம் தேதி அன்னைக்கு வந்து இவங்க இது பண்ணுறாங்க, தேடுறாங்க, கிடைக்கவே இல்லை. மறுநாள் காலையில் போலீஸார் வந்து ராஜேஷை கேட்குறாங்க, மாடிக்கு போகிற அந்த டோரோட சாவி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்காங்க. அவர் எதுவுமே பதில் சொல்லலை. உடனே டோரை உடச்சி அந்த மாடிக்கு போய் பார்க்கும்போது அந்த மாடியில் வந்து ஹேம்ராஜும் இதே இந்த ஆயுஷி எந்த மாதிரி தலையில் தாக்கப்பட்டிருந்தாங்களோ அதே மாதிரி ஹேம்ராஜுக்கும் தலையில் தாக்கப்பட்டிருக்காரு, கழுத்து அறுக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கும்போது ஹேம்ராஜ் பண்ணலைன்னா அப்போ யார் பண்ணா? இந்த வீட்டில் இருக்கிற இவங்க 2 பேர் தான் பண்ணியிருக்க வாய்ப்பு அப்படிங்கிறதுனால அவங்க ஆயுஷியோட பேரண்ட்ஸ் 2 பேரையும் போலீஸார் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கு அவங்க என்ன இது பண்ணுறாங்கன்னா, இவங்க இந்த கொலைகாரனை யாருன்னு கண்டுபிடிக்க முடியலை அப்படிங்கிறனால எங்களே போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான இது தான் அவங்க ப்ரெஸ்ஸுக்கு சொல்கிறாங்க. இதை தாண்டி அந்த கேஸ் வந்து பெரிய லெவலில் போகலைன்னொன்னே சிபிஐ கைக்கு மாறுது. சிபிஐ வந்து திரும்ப ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கும்போது இவங்க 2 பேரோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வருது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்து என்ன மாதிரி வருதுன்னா, சாகிறதுக்கு முன்னக்கூட்டி இந்த 2 பேருமே உடல் உறவில் இருந்திருக்காங்க, ஆனால் அந்த ப்ரைவேட் பார்ட்ஸை வந்து க்ளீன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உள்ள டீட்டெயில்ஸும் வருது. இதை வச்சு என்ன சம்பவம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி இது பண்ண போகும்போது
சிபிஐ வந்து ஹேம்ராஜோட ஃப்ரெண்ட்ஸை வந்து திரும்பியும் கஸ்டடியில் எடுத்து இது பண்ணுறாங்க. அப்போது அவங்க வந்து ஒவ்வொருத்தருக்கும் அந்த நார்காட்டிக் டெஸ்ட்டு இது பண்ண போகும்போது நான் தான் கொலை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரை சொல்கிறாங்க. ஏன் நான் ஹேம்ராஜை கொலை பண்ணோம், அந்த பொண்ணு இது பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொல்கிறாங்க. இது எல்லாமே வதந்தியில் தான் வருது. இது எதுவுமே உண்மைங்கிறது கன்க்ளூட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு பெரிய சாலிட் எவிடன்ஸும் இல்லை. ஹேம்ராஜோட ஃப்ரெண்டோட ரூமில் வந்து ஒரு தலவாணி உரை வந்து ரத்தம் படிஞ்ச மாதிரி ஒரு தலவாணி உரையை அங்கேருந்து எடுக்கிறாங்க. ஒரு கத்தியும் எடுக்கிறாங்க. பின்னாட்களில் அதெல்லாம் வந்து பெரிய எவிடன்ஸாக எடுக்கப்படலை. அது போக பார்த்திங்கன்னா இது உங்கள் பேரண்ட்ஸ் தான் இதை பண்ணியிருக்கணும், பண்ணிவிட்டு இவங்க அவங்களோட அதாவது ராஜேஷ் மற்றும் நுப்பூர் இவங்க மேலே இந்த கேஸ் திரும்பாத லெவலுக்கு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு அலிகேஷன் இருக்குது. இது எப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கொலை உண்ட 2 பேருமே ஒன்றா இருக்கிறத அவர் ராஜேஷ் பார்த்துருக்கணும். எப்படி அவர் பார்த்துருப்பாரு அப்படிங்கிறத சொல்ல வராங்க அப்படின்னா, அந்த ரவுட்டரை வந்து ஆஃப் பண்ண வந்த டைமிங்கில் அவர் பார்த்துருக்கணும். பார்த்ததுனால அவர் வந்து கோபத்தில் அவர் வீட்டில் இருக்கிற கால்ஃப் பேட்டை எடுத்து முதல்ல ஹேம்ராஜை வந்து அடிக்கிறாரு. அடி ஹேம்ராஜ் வாங்கிடுறாரு. 2வது அடிக்கு ஹேம்ராஜ் நவுண்ட உடனே அவரோட பொண்ணு மேலே ஆயுஷி மேலே வந்து அடிப்படுது. இந்த 2 பேருக்கும் அடிப்பட்ட பிறகு அவங்க துடிச்சிட்டு இருக்கிற அந்த டைமிங்கில் ஒரு கத்தி எடுத்து 2 பேர் கழுத்தையும் அறுத்துடுறாங்க அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் அலிகேஷன். எந்த இடத்துலையுமே இது ப்ரூவ் பண்ணப்படலை. இருந்தாலும் அங்கே இருந்து இவங்களுக்கு கிடைச்ச ஃபிங்கர் பிரிண்ட்டோ ஒரு 43 ஃபிங்கர் பிரிண்ட் கிட்ட கிடைக்கிது. அதுவும் பிரயோஜனம் இல்லாமல் தான் போகுது. இருந்தாலும் இவங்க 2 பேர் மேலே தான் அதிக சந்தேகம் இருக்கிறனால இவங்களை வந்து 2013 வந்து இவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுக்கல, ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. யார் கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா காசியாபாத்தில் இருக்கிற சிபிஐயோட ஸ்பெஷல் கோர்ட்டு கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் இவங்க நிறைய பெட்டிஷன் போடுறாங்க, வைக்காங்க. இதுக்கு தொடர்ந்து 2017ஆம் ஆண்டு அலகாபாத் ஹைகோர்ட் வந்து இவங்களுக்கு வந்து போதிய ஆதாரம், டைரக்ட் எவிடன்ஸ் எதுவும் இல்லை அப்படிங்கிறனால இவங்களை வந்து குற்றவாளியாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி இவங்கள வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இவங்கள ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஹேம்ராஜோட மனைவியான கும்பகலா அப்படிங்கிற அந்த பெண் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு பெட்டிஷனை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போடுறாங்க. அந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு போட்ட பெட்டிஷன் வந்து இன்ன வரைக்கும் நிலுவையில் தான் இருந்துகிட்ருக்கு. அதை சுப்ரீம் கோர்ட் கையில் எடுத்து இது பண்ணிட்டு தான் இருக்காங்க. கேஸ் இன்னை வரைக்கும் க்ளோஸ் ஆகலை. யார் கொலை பண்ணாங்கங்கிறது அந்த கொலைகாரங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இதுக்கப்புறம் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நான் சொல்கிறேன், இறந்தவங்களை குற்றப்படுத்துறதுக்காகவோ எதுக்காகவோ இல்லை. அந்த வீட்டில் இருக்கிற ஒரு பெரிய மைனஸ் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். அந்த மெயின் டோரை தாண்டி அந்த வேலைக்காரர் தங்கியிருந்த ரூமில் இருந்த அந்த 2 டோர் தான் இந்த குற்றத்துக்கான முதல் காரணமாக நான் கருதுகிறேன். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ மெயின் டோர் ஒரே டோர்னால் அவன் கொலைகாரன் வெளியே இருந்து உள்ளே வரானா அந்த டோரை இது பண்ணி தான் வரணும். இப்போது இந்த வீட்டோட ஆக்சஸ் வந்து அந்த ரூம் வழியாக யாருனாலும் வரலாம் போகலாங்கிற மாதிரி இருக்கும்போது, அதுவும் போக அவங்க வேலைக்காரங்க ரூமில் வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டதுக்கான எவிடன்ஸ்லாம் இருக்கும்போது யார் வந்தாங்க என்ன பண்ணாங்கங்கிறத முழுமையாக நம்ம எதுவுமே தீர்மானிக்க முடியாது. எந்த ஒரு வீட்லேயும் ஒரு வீடு கட்டுறீங்கன்னா பர்ஃபெக்டாக இது பண்ணி பண்ணுங்கள். இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள், இது நிகழ்ச்சின்னு சொல்ல முடியாது, இந்த மாதிரியான துக்க விஷயங்கள் யாருக்கும் ஏற்படக்கூடாதுங்கிறது தான் இந்த கேஸ் மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல வர கருத்துன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு ஒப்பீனியன்னு சொல்லிக்கலாம். இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்து இதை விட இன்னும் என்னால் எந்த அளவுக்கு ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஒரு கேஸை வந்து அடுத்த நம்ம வெள்ளிக்கிழமை பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வெள்ளிக்கிழமை 7 மணிக்கு வீடியோ ரிலீஸ் ஆகும். தேங்க்யூ.